தமிழகத்தில் வீசும் மோடி எதிர்ப்பு அலையை வீழ்த்துவோம் என்று கூறிக்கொண்டு அதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக காட்சியளிக்கிறது. என்ன முரண்பாடுகள், அது எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தப் போகிறது? இந்த தொகுப்பில் காணலாம். நடைபெறப்போகும் நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து தமிழகத்தில் இரு கட்சிகள் தலைமையில் கூட்டணி அமைந்துள்ளது. ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் இந்த இரண்டு கூட்டணிகளிலுமே தற்பொழுது வரை ஏகப்பட்ட முரண்பாடுகள் காணப்படுகின்றன. பாஜகவுடன் கூட்டணி வைக்க கடைசி வரை முரண்டு பிடித்து வந்தது அதிமுக. காரணம், எங்கே பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கிடைப்பதும் கிடைக்காமல் போய்விடுமோ என்பது எடப்பாடியின் கணக்கு. ஒருபுறம் தம்பிதுரையை வைத்து தங்கள் எண்ண ஓட்டத்தை அதிமுக வெளிப்படுத்தினாலும் கூட்டணிக்கு உடன்படுவது போல் நடித்துக் கொண்டுதான் இருந்தனர். ஆனால் பாஜக விடவில்லை. கட்டாயப்படுத்தி மனவரையில் உட்கார வைத்து விட்டனர். அதே நேரத்தில் தமிழகத்தில் வீசும் மோடி எதிர்ப்பு அலையை காட்டி வெறும் 5 இடங்களை மட்டும் ஒதுக்கியது எடப்பாடி தரப்பு. சரி, கதை இத்தோடு முடிந்து விட்டதா என்றால் அதுதான் இல்லை. புதிய தமிழகத்தை அழைத்து வந்து அந்த கட்சிக்கு ஒரு சீட் கொடு, பாமகவிற்கு 7 சீட்டு கொடு, தேமுதிகவை இழுத்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் அதிமுக மீது அழுத்தம் கொடுத்தது பாஜக மேலிடம். சட்டமன்ற இடைத்தேர்தல் தான் தங்களது இலக்கு என்பதால் இதில் யாருக்கு எத்தனை சீட் ஒதுக்கினால் என்ன என்று ஒரு வழியாக ஓபிஎஸும் இபிஎஸும் ஒத்துக்கொண்டு கடைசியில் 20 தொகுதியில் மட்டுமே எடப்பாடி அணி போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி 37இல் வென்று காட்டினார் அம்மா. ஆனால் இன்றோ 20 தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட அதில் பாதி கூட வருமா என்ற பயத்தில் இருக்கிறது அதிமுக. பாமகவை விட குறைவான இடங்களுக்கு போட்டியிட்டால் அது தங்களுக்கு கௌரவ பிரச்சனை என கருதி மோடியையும் எடப்பாடியையும் திணறடித்த தேமுதிக கடைசியில் 4 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதிக்கு ஒத்துக்கொண்டதாகவும் 21 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் சீட்டு வேண்டும் என்று கேட்டுள்ளனர். ஆனால் கேட்கும் அளவிற்கு தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி இல்லை என்பது மற்றொரு முரண்பாடு. பாமக நிற்கும் தொகுதிகளில் தேமுதிக தொண்டர்களும், தேமுதிக நிற்கும் தொகுதிகளில் பாமக தொண்டர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்களா என்பது மேலும் ஒரு முரண்பாடு. எலியும் பூனையுமாக உள்ள பாமக தேமுதிகவும் கட்டாய கல்யாணம் செய்து கொண்டது போல் நடைபெற்றுள்ள பாஜக அதிமுகவும் அமைத்துள்ள இந்த கூட்டணி முரண்பாடுகளின் மொத்த உருவமாகவே பார்க்கப்படுகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனையும் 2000 ரூபாய் திட்டமும் வாக்குகளாக மாறி நம்மை ஆட்சியில் அமர்த்திவிடும் என்று எடப்பாடியும் மோடியும் காணும் கனவை 3வது சக்தி ஒன்று உடைக்கும் என்று கருதுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். வண்டலூர் பொதுக்கூட்டத்தில் ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றி பார்க்கிறார் மோடி. இதன் மூலம் தமிழகத்தில் நிலவும் மோடி எதிர்ப்பு அலையை மூழ்கடிக்க முடியும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் எடப்பாடி எதிர்ப்பு அலையுடன் மோடி எதிர்ப்பு அலையும் சேர்ந்து கொண்டு புதிய சக்தியாக உருவெடுக்கும் கட்சிக்கு வாக்குகள் போய் சேர்ந்துவிடும் என்று கூறுகின்றனர் அரசியல் ஆர்வலர்கள்.